மனசார நினைக்கிறோம் அவங்களுக்கு உதவி செய்யணும் சொல்லிட்டு. அப்போ பல பிரச்சனைகள் நம்மளுக்கு வருது சார். உதாரணத்துக்கு உங்கள் வாட்ஸ்அப் சேனல் ஒரு வாய்ஸ் நோட் போட்டுருக்கீங்க, நம்ம தன்ஷிகாவுக்கு உதவி பண்ணணும்னு நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ உங்கள் பொண்ணுக்கு திடீர்னு காதில் வலி வந்துருக்கு, நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறீங்க, என்னதான் சார் நடக்குது? முதல் விஷயம் என்னங்க சார், நீங்கள் எப்போ உதவி செய்யணும்னு நினச்சிட்டிங்கனாலே உங்கள் ஊழ்வினை கர்மவினை மாறப்போகுது. திடீர்னு வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, பொண்ணுக்கு வந்து காதில் வந்து ரத்தம் வருது, நான் ஐஏடி டாக்டரை கூப்பிட்டு போயிருக்கேன் வாங்க அப்படின்றாங்க. 82 குழந்தைங்களுக்கு இது வரைக்கும் நான் வந்து உதவி பண்ணியிருக்கேன் சார். இந்த 82 குழந்தைங்களுக்கு உதவி பண்ணாலும் எப்பயுமே என்னோட சமநிலையை வந்து மாறவே இல்லைங்க சார். அவங்க எவ்வளோ மோசமாக இருந்தாலும் எவ்வளோ சந்தோஷப்பட்டாலும் நான் வந்து அப்படியே நியூட்ரலான மனநிலை தான் பார்ப்பேங்க சார். ஆனால் தன் குழந்தைன்னா வலிக்கும் இல்லை, அப்போ ஒரு செகண்ட் வந்து என்ன முருகா இந்த மாதிரி இருக்கு, சரி ஓகே ரைட். சோஷியல் மீடியாவில் ரீல்ஸில் வந்து ஒரு வீடியோ ஒன்று பார்க்குறேன். ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, இந்த தசைக்காரங்க, இந்த புத்தி நடக்கிறவங்க, இந்த ராசிக்காரங்க முருகனை கும்பிடாதீங்க, கூப்பிட்டீங்கன்னா பெரிய சோதனை வரும், பெரிய கஷ்டம் வரும்னு சொல்கிறாரு. நான் உடனே கமெண்ட்ஸை படிக்கிறதுக்கு போனேன். அதில் ஒருத்தர் ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு சார். ஒரே ஒருத்தர் மட்டும் தான் போட்டிருந்தாரு. மற்ற 99% கூட நியூட்ரலான மிக்சடான ஒரு கமெண்ட் இருந்துச்சு. ஆனால் ஒரே ஒருத்தர் போட்டிருந்தாரு. யோ அவர் சொன்னது அப்படியே நான் போட்டிருக்கேன். யோ இப்படி கும்பிட்டு தான் உயிர் போன நிதி இருந்தால் என் முருகனுக்காக போட்டுங்க, ஏங்க அப்படிலாம் சொல்லி குழப்பறீங்கன்னு போட்டிருக்காருங்க சார். இஸ்லாம் மாத்திரம் நீங்கள் முட்டி போட்டு குனிஞ்சு தலையை பூமிக்குள்ள வச்சதுக்கப்புறம் தான் சார் உங்கள் வழிபாடு இருக்கும் சார். கிறிஸ்துவ மாத்திரை எடுத்தீங்கன்னா நீங்கள் முட்டி போட்டு அதே மாதிரி தலையை குனிஞ்சா சார் வணங்கணும் சார். இந்து மாத்திரையும் சரி வணங்குறப்ப தலை குனிஞ்சா சார் வணங்கணும். நீங்கள் எப்போ தலை குனிகிறீங்களோ அப்போ இயற்கை உங்களுக்கு தலை நிமித்த ஆரம்பிக்கும் சார். ஒரு தாய் வந்து மனம் மோந்து பிள்ளைக்கு ஒரு சாபம் விட்டுறாங்க சார். அந்த சாபம் விட்ட மாதிரி அந்த பையன் இறந்தான் சார். இது வந்து ஒரு பெரிய அதிர்ச்சிங்க சார். அவங்களே சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் நான் வந்து சாபம் விட்டேன், நான் எப்படி சொன்னாலும் அதே மாதிரி பையன் செத்தான்னா இதுதான் பர்த்துங்க சார். அப்பா அம்மா தான் பெற்றோர்கள் கர்மா, பெற்றோர்கள் தான் பிள்ளைங்களுக்கு கர்மா. இப்போ வந்து இந்த சம்பவம் இப்போ வரைக்கும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. பள்ளியூரில் போய் நான் யாசகம் வாங்குறேன் சார். அது கூட பழனியில் எனக்கு வாசகம் வாங்க உத்தரவு தான். அன்னைக்கு காலையில் எனக்கு தியானம் பண்ணும்போது வள்ளியூரில் வந்து யாசகம் வாங்கணும்னு வருது. அங்கே போனதுக்கப்புறம் ஏன்டா அப்படின்னு பார்த்தா அந்த கோவிலே யாசகம் வாங்கி தான் உருவாக்கிறார். பரதேசி சுவாமிகள்னு சொல்லி அவர் யாசகம் வாங்கி, அவர் யாசகம் வாங்கி தான் அவர் காகபோஜர் விஸ்வாமித்திர அந்த வரிசையில் வராருங்க சார். அவரோட ஹிஸ்ட்ரிலாம் சொன்னாங்க, பெரிய மிராக்கலாக இருந்துச்சு. கோயில் வாசலை உட்காந்துக்கிட்டு தொட எரியுது, நெருப்பு எரியுது பார் வேஷ்டியில் அப்படின்னு சொன்னால் உள்ள முருகருக்கு நெருப்பு பட்டு வேஷ்டியில் எரிஞ்சிருக்கு. ஒன்று ஐயரை போய் அணைச்சார். அப்பேற்பட்ட பயங்கரமான அற்புதம்லாம் அவர் சொல்லியிருக்காரு. இதுமாரி நான் இதெல்லாம் பேசுறதுனால நான் ஒரு பெரிய ஞானியோ இல்லை பெரிய புனிதரோ கிடையாது சார். நானும் சாதாரண மனிதர் தான். நான் வந்து என்னை குருலாம் சொல்லுவாங்க சார், அப்படிலாம் கிடையாதுங்க சார். நான் வந்து முருக பக்தர்கள் வழிகாட்ட வந்து ஒரு வழிகாட்டி சார். சுகமே சொல்லுங்க சார். வணக்கம் சார். எல்லா புகழும் முருகனுக்கே சார். ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம ரெண்டு பேரும் பேசி. ஆமாங்க, இறைவன் இன்னைக்கு தான் அருள் கொடுத்தாரு. எது மூலயமா அருள் கொடுத்தாருன்னா யாசகம்ன்ற ஒரு செயல் மூலயமா நம்மள ரொம்ப நாளுக்கு அப்புறம் பேச வச்சிருக்காரு. இந்த சம்பவம் இல்லைன்னா இந்த இன்டர்வியூ இருந்திருக்காது. நிச்சயமா சார், நிச்சயமா ஏதோ ஒரு விஷயத்துல சார் நம்ம கனெக்ட் ஆகிறோம். டக்கு 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 சார். நான் வந்து கடந்த இந்த டிசம்பர்ல இருந்து 2005 டிசம்பர்ல இருந்து எல்லா நேர்காணலுமே வந்து நான் பிளான் பண்றதே கிடையாதுங்க சார். அந்த ஒரு மனநிலைக்கே போயிட்டேன். நடந்தால் நடக்கட்டும், எதை நம்மள இயற்கை சொல்ல வருதோ அதை மட்டும் சொல்லுவோம். எல்லாத்தையும் சும்மா ரகசியத்தை எடுத்து நான் வந்து சொல்றேன்ற பேர்ல வந்து பதிவு பண்ணக்கூடாது. அது இயற்கையும் வந்து விரும்பலன்றது உணர்ந்ததுக்கப்புறம் அப்படியே நீ பாட்டினா கரெக்டாக நீங்கள் யாசகம்ன்றீங்க. அதுக்கப்புறம் நான் சார் இந்த சில விஷயங்கள்லாம் பேசிடும்னு சொல்லி இந்த நேர்காணல் நடக்குது. நிச்சயமா சார், நிச்சயமா சார். மனசார நினைக்கிறோம் அவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு. அப்போ பல பிரச்சனைகள் நம்மளுக்கு வருது சார். உதாரணத்துக்கு உங்கள் வாட்ஸ்அப் சேனல் ஒரு வாய்ஸ் நோட் போட்டிருந்தீங்க, நம்ம தன்ஷிகாவுக்கு உதவி பண்ணணும்னு நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ உங்கள் பொண்ணுக்கு திடீர்னு காதில் வலி வந்துடுது, நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறீங்க, என்னதான் சார் நடக்குது? முதல் விஷயம் என்னங்க சார், நீங்கள் எப்போ உதவி செய்யணும்னு நினச்சிட்டிங்கனாலே உங்கள் ஊழ்வினை கர்மவினை மாறப்போகுது. சமீபத்தில் வந்து 45ன்னு ஒரு படத்தை பற்றி நான் பேசியிருந்தேங்க சார். ஒரு கன்னட படம். அந்த படத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் என்னோட முருகர் ஆராய்ச்சியில் நான் எப்போனா பெங்களூருக்கு போகிறேனோ அப்போலாம் வந்து தொடர்ந்து ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிட்டே இருப்பேன் எல்லாருக்கிட்டையுமே. ஏன்னா இங்கே ஒரு முருக சக்தி பெருசாக வேலை செய்ய போகுது. முருகர் யுகம் ஆரம்பம்ன்றது வந்து கண்கூடா பார்க்க போகிறோம். கர்நாடகா ஃபுல்லாகவே முருகர் பாதம் பட்ட இடம் இருக்குது. திரும்ப அது ரொம்ப வருஷம் கழித்து இந்த கலியுகத்தில் வந்து அங்கே தொடரப்போகுதுன்னு சொல்லிட்டு அதில் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது சார் 45ன்னு சொல்லி. கன்னடங்களில் பொதுவாகவே வந்து பெருமாள் சம்மந்தப்பட்ட படங்கள் வந்திருக்கும், சிவன் சம்மந்தப்பட்ட படம் வந்திருக்கும். இப்போ காந்தாரா முதல் கொண்டு பெண் தெய்வ வழிபாடை பற்றி வந்திருக்கு. அப்போ முருகர் பற்றி அங்கே ரொம்ப படங்கள் குறைவு. இந்தியாவிலேயே நீங்கள் எடுத்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் தான் முருகர் பற்றி அதிகமாக வந்தது. அதே மாதிரி இந்தியில் வந்து கார்த்திகேயன் ஒரு படம் வந்துச்சு, தெலுங்கு மொழி சார்ந்த எல்லா பேன் இந்தியா படமாகவே வந்துச்சு. அப்போ அந்த பேர் மட்டும் தான் கார்த்திகேயன் இருக்கும், ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இருக்கும்.
இந்த படம் 45ன்ற படம் வந்து எனக்கு ஒரு முருக பக்தர் அனுப்புறாரு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி பாருங்க, கர்நாடகால ஒரு அற்புதமான முருகர் சம்பந்தம் ஒரு விஷயம் வந்திருக்கு பாருங்கன்றார். அன்னைக்கு நைட்டே நான் பார்க்குறேன். அது வந்து ஜி5 ஓடிடி தளத்துல இருக்கு. இது அந்த படத்துக்கு ப்ரொமோஷனோ மார்க்கெட்டிங்கே கிடையாதுங்க சார். அதுல ஒரு விஷயத்த வந்து எப்பயுமே பிரபஞ்சம் ஒளி மற்றும் ஒளி மூலியமா தான் பேச வரோங்க சார். ஆமா ஆமா, அது உண்மை. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நானும் கவனிச்சு பார்த்தேன். நீங்க நிறைய எப்படி விஷயங்கள் எடுத்தாலும் சார், எப்படி வந்து கஷ்டப்படுற முருக பக்தனுக்கு திடீர்னு இன்ஸ்டாகிராம்ல ஒரு வாசகம் வந்து இளைப்பாறல் தருது. நான் போடுற ஒரு பதிவு வந்து புக்ல இருந்து படிச்சு எதை முருக பக்தர்கள் கொண்டு போய் சேர்க்கணும், எல்லா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற விஷயத்த வந்து போடுறப்போ, சார் நான் இதே மனநிலையில இருந்தேன், எனக்கு ஒரு பதிலாக கிடைச்சிட்டா. எப்படி சொல்றேன்னா, ஒளி மற்றும் ஒளி மூலயமா இயற்கை யார் மூலியமா அது பதில் சொல்றாரு சார். இப்போ நான் தோண்டு போறப்போ எனக்கு ஒரு சக்தி வந்து காட்டும். அப்படிங்கிறப்போ அதுல ஒரு பெரிய விஷயத்த சொல்லியிருக்காங்க சார். அதுல வந்து அந்த ஹீரோ வந்து ஒரு நாயை ஏத்திடுவாரு. நாய் வந்து செத்ததுக்காக அவரோட ஊழ்வினை கர்மவினை பாதிக்கப்பட்டு அவர் இறக்கணும்ன்றது விதியா இருக்கும். இதுல நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னா, அதுல ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்லாம இந்த விஷயத்த விட்டுட்டாங்கன்றத மட்டும் நான் உணர்ந்தேன். ஆனா கடைசியில ஒரு இடத்துல அந்த சிவராஜ்குமார் வந்து சொல்லுவார், நீ அந்த நாயை தூக்கி பார்க்காம விட்ட அப்படின்னுவார். இப்போ நீங்க உங்களால ஒருத்தருக்கு பாதிப்பு ஏற்படுதுங்க சார். பாதிப்பு ஏற்படுறப்போ நீங்க கருணை அடிப்படையில குறைஞ்சபட்சம் உதவி மனப்பான்மையில நீங்க போய் அவரை தூக்கி ஹாஸ்பிட்டலுக்கு சேர்த்துட்டு போனீங்கன்னால் கூட அந்த குற்றத்துல இருந்தோ அந்த பாவத்துல இருந்தோ வந்து உங்களுக்கு பெரிய தண்டனை கிடைக்காதுங்க சார். ஆனால் தெரிஞ்சும் ஒண்ணுமே நடக்காத மாதிரி தெரியாம போனீங்கன்றப்போ ஒரு எதிர்வினை வந்து பெருசா இருக்கு சார். இயற்கையோட நியதி என்னன்னாங்க சார், 1000 குற்றவாளி தப்பிக்கிறான், ஒரு நிரபராதி கூட தண்டனை கூடாதுன்னு சொல்லி கேள்விப்பட்டீங்களா சார்? ஏன் சார் இந்த பழமொழி வந்துச்சு? இயற்கையோட பேசிக் அடிப்படை அதான் சார். ஒரு நல்லவன் பாதிக்க கூடாது, தப்பு பண்றவனுக்கு என்னைக்கா இருந்தாலும் தண்டனை கிடைச்சிடும். அது இந்த பர்த்லயோ இல்ல அடுத்த பர்த்லயோ, இந்த 4 யுகங்கள் அவன் ஏதாவது ஒரு யுகத்துல அதுக்கு உண்டான தண்டையை 1000% அனுபவிச்சுதான் அவன். ஆனால் எந்த தப்புமே செய்யாத ஒரு நிரபதியை வந்து தண்டிச்சிடக்கூடாதுன்றது இயற்கையோட அடிப்படை விதிங்க சார். பிரபஞ்ச விதின்னு சொல்றேன், இயற்கையோட அதான். நீங்க 1000 குற்றவாளி தப்பிக்க விட்டுரு, ஆனா ஒரு நிரபராதி கூட தண்டனை பெற்றக்கூடாது சார். அப்படி ஒருவேளை தண்டனை பெற்றுட்டா அப்படின்னா அந்த தண்டனை காரணமானதுக்கு பெரிய சமமான எதிர்வினை வருதுங்க சார். ராஜேஷ் சாரோட பேட்டியில வந்து ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு, ஒரு பெரிய பண்ணையார் வந்து செய்யாத கொலை கூட்டத்துக்காக ஜெயிலுக்கு போயிட்டாரு. ஜெயிலுக்கு போன இது ராஜேஷ் சார் சொன்ன பேட்டி இப்பயும் இருக்கு. செய்யாத கொலை கூட்டத்துக்காக ஜெயிலுக்கு போயிட்டாரு. நான் அவரோட நண்பரா இருந்தா, என்னங்க இவ்வளவு பெரிய விஷயத்துல போயிட்டு வந்து அசால்ட்டா இருக்கீங்களே, எப்படி கல் மனசாயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ அவர் சொன்னாராம், இல்ல ராஜேஷ் சார், இது வந்து நான் செய்யாத தப்பு தான், ஆனா உண்மையிலேயே ஒரு தப்பு நான் செஞ்சேன். என்னோட தோட்டத்துல ஒரு பையன் வேலை செஞ்சுட்டு இருந்தான். அந்த பையன் வந்து ரொம்ப நல்ல பையன். ஆனா நீ ஏதோ ஒரு மனநிலை அவன் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறான். யதார்த்தமா நான் அவனை போய் அடிக்கிறேன். அடிச்சோடனே அவன் செத்துட்டான். செத்தது வெளியில யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி நான் புதைச்சிட்டேன். அப்ப செஞ்சதுக்கு இப்ப நான் அனுபவிச்சுட்டு வந்தேன் சார் அப்படின்னாராம். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய இருக்கு சார். இந்த உதவின்ற விஷயம் எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒருத்தரோட தலையெழுத்தை மாத்த போறீங்க, எந்த சுயநலமும் இல்லாம எந்த ஒரு பிரதிபலனும் பார்க்காம நம்ம ஹெல்ப் பண்ண போறோம் அப்படின்னாலே உங்க ஊழ்வினை கர்மவினை எவ்வளவு மோசமா இருந்தாலும் மாறிடுங்க சார். நான் உங்களை அம்ச பதிவு ஒண்ணு சொல்லியிருப்பேன் பாருங்க சார், கடவுளால கூட ஒரு விஷயத்தை தர முடியாதுங்க சார். என்னன்னா காலம் சார். கடவுளால கூட தர முடியாத ஒரு விஷயம் காலம் சார். அந்த காலத்தை எங்க மாத்துதுன்னா இந்த உதவி விஷயங்கள் மாத்துதுங்க சார், தர்ம விஷயம் மாத்துங்க சார், தானம் விஷயம் மாத்துது, புண்ணியம் பண்ற விஷயம் மாத்துதுங்க சார். அப்ப நீங்க எப்போ அந்த எந்த பிரதிபலனும் பார்க்காம நீங்க செய்றீங்களோ அப்போ உங்க ஊழ்வினை கர்மம் நீங்க அனுபவிச்சாகணும்ல. அந்த அனுபவிக்கிறது இயற்கை ஒரு சில விஷயங்கள் செய்யுதுங்க சார். அது செஞ்ச விஷயம் தான். நீங்க எப்போ யாசகமாகணும் திருச்சதுக்கு முடிவு பண்ணிட்டீங்களோ, நீங்க உங்க பையனை காலையில வாந்தியோட பாக்குறீங்க பாருங்க. என்கிட்ட சொன்னீங்க பையன் திடீர்னு வாந்தி சார், முந்தா நாள் நைட் ஆகி அது உங்களுக்கு எவ்வளவு பெரிய மன உளைச்சல் கொடுத்துருக்கோம். இப்ப நான் வந்து மகாலட்சுமி ஒரு குழந்தைக்கு வந்து நம்ம எல்லாரோட அருளாலையும் கொடுக்கப்பட்டிருங்க சார். நான் தான் அதை செஞ்சுனே சொல்ல. ஆனால் அந்த குழந்தைக்கு பண்ணதை விட தன்சிகா குழந்தைக்கு எவ்வளவு பெரிய டாஸ்கா இருக்குன்னா, எல்லாமே வருது, கடைசியில் அந்த டாக்டர் மாறிட்டாரு, ஏதோ ஒரு தடங்கள் ஆகிட்டாருக்கு. நான் ரொம்ப வருத்தப்பட்டே இருக்கேன். நான் எப்போ இந்த தெய்வ குழந்தைங்களுக்கு உதவி பண்ண ஆரம்பிச்சினோம் சார், எப்போ கர்ம ஆராய்ச்சியை தொடர்ந்தனோ, நம்ம பண்ற எல்லா விஷயத்தையும் எதிர்வினை நம்ம குடும்பத்துல ஒரு நாள் வரும்னு எதிர்பார்த்து காத்துட்டு தான் சார் இருந்தேன். அது எப்படி வரும்னு நான் நினைச்சேன்னா, இது காது சம்பந்தமா வரும்னு நான் நினைக்கவே இல்லை. சமமான எதிர்வினை தான் பாருங்க. நான் வந்து ஈசிஆர்ல இருந்து வந்துட்டு இருக்கேன். திடீர்னு வீட்டுல இருந்து போன் பண்றாங்க, பொண்ணுக்கு வந்து காதுல வந்து ரத்தம் வருது, நான் ஐஎன்டி டாக்டரை கூட்டு போயிருக்கேன் வாங்க அப்படின்றாங்க. 82 குழந்தைங்களுக்கு இது வரைக்கும் நான் வந்து உதவி பண்ணியிருக்கேன் சார். இந்த 82 குழந்தைங்களுக்கு உதவி பண்ணாலும் எப்பயுமே என்னோட சமநிலையை வந்து மாறவே இல்லைங்க சார். அவங்க எவ்வளவு மோசமா இருந்தாலும் எவ்வளவு சந்தோஷப்பட்டாலும் நான் வந்து அப்படியே நியூட்ரலான மனநிலை தான் பார்ப்பாங்க சார். ஆனா தன் குழந்தைன்னா வலிக்கும்ல, அப்போ ஒரு செகண்ட் வந்து என்ன முருகா இந்த மாதிரி இருக்கு, சரி ஓகே ரைட் பாத்துக்கலான்ட்டு நானே திரும்ப மனசு ஆசுவாசப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். உள்ள போய் நுழைஞ்ச உடனே ஒரு பெரிய வடப்பள்ளி ஆண்டவர் படம் இருக்கு சார், இப்பயும் இருக்கு, ரமணி ஹாஸ்பிட்டல் சொல்லி கேகனர்ல. வடப்பள்ளி ஆண்டவரோட 18 சித்தர்கள் போட்ட படம் வந்து மாட்டி வச்சிருக்காரு. ரைட்டு, நம்ம ஆள் இங்க இருக்காரு, நம்ம எதை பத்தியும் அவர் எனக்கு கேமரால காட்டுறாரு, நான் பார்க்கலன்ட்டு. ஏன்னா நான் எத்தனையோ குழந்தைங்களுக்கு பார்த்துருக்கேன்ல, அது நம்ம குழந்தைங்கன்னு வரப்போ எந்த பிரச்சனையும் இல்லை சிறப்பு. ஏன் இப்போ ஃபேமிலியில யாருக்குமே காது கேட்கறதோ வாய் பேச முடியும் எந்த இதுவும் இல்லைங்க சார். திடீர்னு பொண்ணு காதுல பிளட் வருது, என் பொண்ணு வந்து ஏதோ ஒரு பட்ஸ் ஒன்று போட்டுட்டு இருக்கா, அதோட எதிர்வினை சமமா காட்டுது நான் உணர்றேன். டாக்டர் சொல்றாரு மிஷின்லாம் உள்ள விட்டுட்டு, சார் காதுல ஜவ்வு கிழிஞ்சிருச்சு. அவர் சொன்னதை அப்படியே சொல்றேங்க சார், ஜவ்வு கிழிஞ்சிருச்சு, ஓட்டை பெருசா இருக்கு, இதே நிலைமை நீங்க உடனே ஆப்ரேஷன் பண்ணலைன்னா
காது கேட்காதுன்றார். நான் உடனே அப்படிங்களா சார் எல்லாமே கேட்டுட்டு, சரிங்க சார் நீங்கள் இப்போ ட்ரீட்மெண்ட் கொடுங்க, நான் வந்து ஒரு வாரம் கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. நானும் சரி சார்னு சொல்லி வரேன். அப்படியே வடப்பள்ளி முருகர்கிட்ட கேட்குறேன், முருகா எல்லாமே நீதான், நான் வந்து எதுவுமே யார் தலையெழுத்தையும் மாத்தல, அதே மாதிரி இயற்கையும் இது எனக்கு எதுக்காக பண்ணது நான் உணர்ந்தேங்க சார். இந்த இந்த இத்தனை தெய்வ குழந்தைகள் நம்ம பண்ணதுக்கு ஏதாவது ஒரு வகையில் நம்ம ஊழ்வினை கர்மவினை மாறும் இல்லைங்க சார். அதுக்குண்டான விஷயம் மட்டும் நம்பிட்டேன். அப்படியே போறேன். அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு மெடிடேஷன்ல ஒரு டாக்டர்கிட்ட கூட்டு போய் காட்டுன்னு எனக்கு ஒரு உத்தரவு வருது. அந்த டாக்டர் யாருன்னா இப்போ சமீபமா வேல்விழி குழந்தைக்கு கொடுத்தோங்க சார். ஆரிக்கல்னு சொல்லி போரூர்ல இருக்காங்க. அந்த குழந்தைகிட்ட போய் காட்டணும்னு வருது. அதான் அந்த இறைவன் பாருங்க, அவர் மூலயமா ஒரு விஷயத்த சொல்ல வைக்கிறதுக்காக கரெக்டா நாங்க போய் கனெக்ட் பண்ணது. கரெக்டா ஒரு வாரம் கழிச்சு முருகர் பாதத்துல எல்லா பிரச்சனையும் கொடுத்துட்டு வந்துட்டேன். இந்த விஷயத்துல முருக பக்தர்கள் நம்பக்கூடிய ஒரு விஷயம் தானே சார், முழு சரணாகதிங்க சார். உயிரே போன நிலை வந்தாலும் சார், அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் சொல்றேன். சோசியல் மீடியால ரீல்ஸ்ல வந்து ஒரு வீடியோ ஒன்று பாக்குறேன். ஒருத்தர் வந்து சொல்றாரு, இந்த தசைக்காரங்க, இந்த புத்தி நடக்கிறவங்க, இந்த ராசிக்காரங்க முருகனை கும்பிடாதீங்க, கூப்பிட்டீங்கன்னா பெரிய சோதனை வரும், பெரிய கஷ்டம் வரும்னு சொல்றாரு. நான் உடனே கமெண்ட்ஸை படிக்கிறதுக்கு போறேன். அதுல ஒருத்தர் ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு சார். ஒரே ஒருத்தர் மட்டும் தான் போட்டிருந்தாரு. மற்ற 99% கூட நியூட்ரலான மிக்சடான ஒரு கமெண்ட் இருந்துச்சு. ஆனா ஒரே ஒருத்தர் போட்டிருந்தாரு, யோ அவர் சொன்னது அப்படியே நான் போட்டிருக்கேன், யோ இப்படி கும்பிட்டு தான் உயிர் போன விதி இருந்தால் என் முருகனுக்காக போட்டுங்க, ஏங்க இப்படிலாம் சொல்லி குழப்பறீங்கன்னு போட்டிருக்காருங்க சார். இந்த வார்த்தை பார்த்தா நம்மள மாதிரியே ஒருத்தர் இருக்கான். ஏன்னா எனக்கு நான் நிறைய பார்த்துருக்கேங்க சார், இப்படி கும்பிடாதன்னு சொன்னவங்க இருக்காங்க. இப்பெல்லாம் நீங்க முருகனை பத்தி பேசாதீங்க, செவ்வாய் சக்தி உங்களுக்கு இது அப்படிலாம் சொல்லிலாம், ஏன்னா இது முருகரே பண்ணுவாரு. முருகரே ஒருத்தர் ரூபம் எடுத்து இப்படிலாம் சொல்ல வச்சு நம்மளை குழப்ப பார்ப்பாரு. எப்படி சரணபவன் அண்ணாச்சிக்கு வந்து ஒரு ஜோதிடர் மூலயமா இப்படி பண்ணா மாறினா அப்படி, இது மாதிரி எல்லா சக்தியும் இயற்கை அனுப்புங்க சார், நம்ம எவ்வளவு கான்சியஸா இருக்குன்ற பொறுத்து. அப்போ நான் இவர்கிட்ட போறேன், இவர் பாக்குறாரு. அவர் சொன்ன வார்த்தைங்க சார், சார் மிராக்கல், அந்த ஜவ்வு கிழிஞ்சு வந்து கொஞ்சம் ஹீல் ஆயிருக்கு, ஆப்ரேஷன் தேவைப்படாது, ட்ரீட்மெண்ட்லயே சரி பண்ணிடலாம்னு சொன்னாருங்க சார். இது சத்தியம் சார். நிச்சயமா சார். நான் அப்பயும் சந்தோஷப்படல, இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி நான் பொண்ணுக்கு வருத்தப்பட்டு, என்னடா நம்ம முருகனை பத்தி பேசுறமே, இத்தனை குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணமே, இந்த சக்தி வந்து காப்பாத்தலையா, இப்படி வந்து காப்பாத்தலையான்னு இப்ப சக மனிதர்களா இருக்கட்டும், எங்க வீட்லயே வந்து முக்கியமானவங்க சொன்னாங்க, உங்க அப்பா வந்து இத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்காருன்னா. இதெல்லாம் நார்மல் மனிதன் யோசிக்கிறது சார். நீங்க மனிதனை தாண்டி யோசிக்கணுங்க சார். இறைவன் நம்மளை எப்படி பாக்குறான்னு உணர்ந்துட்டீங்கனாலே நீங்க மனிதன் மாதிரி யோசிக்க மாட்டீங்க சார். அப்போ அவர் சொன்ன சந்தோஷம் படல. முருகர் இருக்காருன்னா அப்ப இதை விட வேற என்ன சார்? நிச்சயமா நிச்சயமா. அவரு பண்ணாம வேற யார் சார் பண்ண போறா? அருமை சார். நம்ம இத்தனை பேர் காப்பாத்துறன்றப்போ நம்மளை காப்பாத்து இறைவன் யாருன்னா ஒருத்தர் அனுப்புவா சார். இது சத்தியம் சார். சார் 3 விஷயம் சார். 3 மதத்திலையுமே சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தாங்க சார். இது வந்து யாரும் உணராத ஒரு விஷயம் சார். நீங்க எப்போ தலை குனிறீங்களோ சார், அப்ப தலை நிமிருவீங்க சார். ஏன் எல்லா வீட்டை எவ்வளவு பெரிய வாசலை வச்சாலுங்க சார், இப்ப இன்னைக்கு கூட வாசல் ரொம்ப பெருசா வைக்கிறாங்கல்ல, ஏன் அந்த காலத்துல வந்து வாசல் ரொம்ப சின்னதா வச்சா நீங்க தலை குனிஞ்சு போறப்பதான் நில வாசலை சிறுசா வச்சிருப்பாங்க. ஆமாங்க சார். அதே மாதிரி எல்லா கோவிலும் ஏன் சார் கருவறைக்கு மட்டும் அந்த வாசல் மட்டும் பாருங்க, நீங்க குனிஞ்சுதான் சாமி பாக்குற மாதிரி இருக்கும் சார். இஸ்லாம் மாத்திரம் நீங்க முட்டி போட்டு குனிஞ்சு தலையை பூமிக்குள்ள வச்சதுக்கு அப்புறம் தான் சார் உங்க வழிபாடு இருக்கும் சார். கிறிஸ்துவ மாத்த எடுத்தீங்கன்னா நீங்க முட்டி போட்டு அதே மாதிரி தலையை குனிஞ்சா சார் வணங்கும் சார். இந்து மாத்திரையும் சரி வணங்குறப்ப தலை குனிஞ்சா சார் வணங்குறோம். நீங்க எப்போ தலை குனிகிறீங்களோ அப்போ இயற்கை உங்களுக்கு தலை நிமித்த ஆரம்பிக்கும் சார். அதோட ஒரு தொடர்ச்சி தான் பால் குடம் சார். பால் குடன்ற நீங்க தலையில வச்சுட்டு போறப்போ உங்க தலைகணம் இறங்கிடும். தலைக்கு மேல நீங்க ஒண்ணு வச்சுட்டீங்க இல்ல, அப்பயும் உங்களுக்கு தலைகணம் வராதுங்க சார். இது வரைக்கும் பால் குடம் எடுக்கிறவங்க எத்தனையோ வருஷங்கள் 50 வருஷமா எடுக்கிறவங்க நான் பாத்துருக்கேன் சார். ஏதோ ஒரு வகையில அவங்க துன்பப்பட்டு சாவின் விளிம்பு நிலைக்கு போனா கூட ஒரு சக்தி வந்து காப்பாத்திருக்கதை உணர்ந்திருக்காங்க சார். அதுக்கு எத்தனையோ முருகர் சாட்சியில் நானே பார்த்திருக்கேன். அதோட தொடர்ச்சி தான் நீங்க வந்து இந்த தெய்வ கொஞ்சம் யாசகம் வாங்குற அப்படின்னு சொல்லி போறப்போ நீங்க முட்டி போட்டு பிச்சை எடுக்கிறீங்களா, அப்போ நீங்க சாய் செந்தில்ன்ற ஒருத்தர் இயற்கையோட 2 கலக்குறாரு. நான் எதுவுமே கிடையாது, சாதாரண ஒரு பிச்சைக்காரனா நினைக்கிறேன். என் பின்னாடி எவ்வளவு பெரிய சேனல் இருக்கட்டும், எவ்வளவு பெரிய புகழ் இருக்கட்டும், எவ்வளவு சொத்து இருக்கட்டும், எவ்வளவு வசதி இருக்கட்டும், என்ன இருந்தாலும் சாய் செஞ்சுன்ற ஒருத்தன் எதுவுமே கிடையாது, இயற்கையோட சமமா கலக்குறேன், பிச்சை எடுத்து யாசகம் வாங்குறேன்னு போறப்போ, அப்போ உங்க ஊழ்வினை கர்மவினை மாறத்துக்கு உண்டான நாள் தொடங்கிருச்சுன்றப்போ அது எங்க காட்டும் அப்படின்னா உங்க ஃபேமிலியில காட்டும். இறைவனுக்கு தெரியும் சார், இயற்கை தெரியும் சார், எங்க அடிச்சா எங்க வலிக்கும். இதுதான் பெரிய சூட்சம், பெரிய ரகசியம் சார். நம்ம வந்து ரொம்ப நேசிக்கிறவங்களா தான் சார் இயற்கை அடிக்குங்க சார், நம்மள கூட பாதிக்காது. சமீபத்துல நான் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு நேர்காணல் சொல்லுதுங்க சார். ஒரு ரவுடி, அவர் கண் முன்னாடி எத்தனையோ கொலைகளை பார்த்தவர், அவரே சொன்னது இது. அவர் சொன்னதுக்கு அப்புறம் அவர் அனுமதி வாங்கி தான் நான் சொன்னேன், என்னைக்கு இருந்தாலும் உங்களால செஞ்ச பாவம் விடவே விடாதுங்க சார். அவங்க பையன் 7 கடல் தாண்டி போனாலும், எத்தனை பிறப்பு எடுத்தாலும். அதே மாதிரி இன்னொரு பெரிய ரகசியம் சார், நம்ம இந்த ஜென்மத்துல இந்த பாவம் இந்த குடும்பத்துல செஞ்சிடறோம், அடுத்த பிறப்பு வந்து வேற குடும்பத்திலாம் கிடையாது, இதே குடும்பத்துல பிறந்து இதே பாவத்தை நம்ம செஞ்சதுக்கு உண்டான பலனை அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் திரும்ப நம்ம நெக்ஸ்ட் பர்த்துக்கு வேற ஒரு இதுக்கு போவோம். அப்போ அந்த ரவுடி சொல்றாரு, நான் வந்து எத்தனையோ உயிர்கள் போறதை பார்த்திருக்கேன், ஆனா ஏன் அவர் பையன் சாவல. இதான் இயற்கை பாருங்க. தன் பையன் ஐசியூல ஆக்சிஜனுக்காக துடிக்கிறப்போ நான் கண் முன்னாடி பார்த்து வேதனை அடைஞ்சேன். அப்ப யதார்த்தமா என் கூட இருந்தவர் வந்து இந்த பேட்டியை பார்த்துட்டு இருக்கும்போது அதில் நான் பார்த்து இந்த விஷயத்த சொல்றேன் சார். இப்ப நான் திருந்தி வாழ்ந்தானே என் பையன் என் கூட இல்ல. ஸோ இயற்கையை வந்து சமமா அடிக்குங்க சார். இப்போ ஒரு
ஒரு பெரிய உண்மை என்னன்னாங்க சார், ரமேஷ்னு ஒருத்தர் பிறக்கிறாருங்க சார். ரமேஷ் பண்ணக்கூடாது, இது வந்து ஒரு பேருக்கு உதாரணம் தான் சொல்றேன். உடனே எல்லாரும் வந்து ரமேஷ்ன்ற பேரெல்லாம் உடனே கமெண்ட்ல வந்து தப்பா நினைச்சுக்க போறாங்க. XYZன்னு ஏதோ ஒரு பேருங்க சார். ரமேஷ்னு ஒருத்தர் பெரிய தப்பு பண்றாருங்க சார். செய்யக்கூடாத பாவம்லாம் செய்யறாருங்க சார். அப்படியே இருக்கா சார். ரமேஷுக்கு சுரேஷ்னு ஒருத்தர் பையன் பிறகுறாருங்க சார். சுரேஷுக்கு சூர்யான்னு ஒரு பையன் பிறகுறாருங்க சார். ஓகேங்களாங்க சார். இந்த ரமேஷ் ரொம்ப பாவம் பண்ணியிருந்தார்ல, அந்த ரமேஷ் தான் சூர்யாவுக்கு திரும்ப பையனா பொறுப்பாரு. ரமேஷே திரும்ப பையனா பிறந்து அவர் என்னெல்லாம் பாவம் பண்ணாரோ அதே பாவத்தை அனுபவிப்பார். அப்படிதான் இந்த பிறப்பு வந்து சுழற்சியா வருதுங்க சார். தாத்தா சொத்து எப்படி பேரனுக்கு சொந்தமோ அது மாதிரி தாத்தா பாவமும் பேரனுக்கு சொந்தம்ன்றாங்கல்ல, அந்த தாத்தா தான் திரும்ப பேரனா பிறக்கிறாரு. இயற்கை வந்து இந்த கான்செப்ட் தான். 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஒரு நிரபராதி கூட தண்டனை கூடான்ற மாதிரி நீங்க திரும்ப ரமேஷ் தான் பிறந்து இதை அனுபவிக்கிறாரு. அப்பா செஞ்ச பாவத்துக்கு புள்ள அனுபவிக்கலங்க சார், அப்பாவே திரும்ப புள்ளையா பிறந்து அனுபவிக்கிறாரு. அதனாலதான் நீங்க இந்த தாய் தந்தைகள் விஷயத்துல வந்து ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் சார். இதோட இன்னொரு தொடர்ச்சி, வள்ளியூர்ல நான் ஒரு சம்பவத்தை பாக்குறேங்க சார். என்னோட கர்ம ஆராய்ச்சிக்கு நான் தேர்ன ஒரு பதில் வந்து அங்க கிடைக்குது. கிட்டத்தட்ட அங்க ஒரு 300 முருக பக்தர்களை சந்திக்கிறேங்க சார். அதுல 99% யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க சார். சாதாரண பிரச்சனை தான். இந்த கர்ம ஆராய்ச்சியில என்னோட முருகர் பயணத்துல வந்து இது வரைக்கும் நான் அதிகமான இறப்பு செய்தி கேட்டிருக்கேன் சார். ஒரு நாளைக்கு கொஞ்சம் குறைஞ்சபட்சம் ஒரு 5 இறப்பு செய்தி கேட்பேன். முருகனை கும்பிட்டுனே செத்துட்டாங்களே, இப்படி ஆயிட்டாரு அப்படி ஆயிட்டாருன்னு சொல்லி நான் ஒவ்வொரு தடையும் நான் கர்ம ஆராய்ச்சியில கண்டறிஞ்ச உண்மையை சொன்னதுக்கப்புறம் அவங்க மனசு சாந்தமாகும். இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு முருக பக்தர் மட்டும் எனக்கு திருநெல்வேலியில இருந்து கிளம்பி சென்னை வர இருக்கு, ஏன்டா அப்படி நடந்துச்சு, ஏன்டா அப்படி நினைச்சு அந்த தாயோட வார்த்தையா இல்லை அந்த பையனோட ஊழ்வினையை கர்மவினையான்னு சொல்லி அப்புறம் அவங்ககிட்ட பேசி சென்னை வந்ததுக்கு அப்புறம் என்னோட கர்ம ஆராய்ச்சிக்கு அவங்ககிட்ட அனுமதி கேட்டு இந்த மாதிரி நான் பயன்படுத்திக்கிறேங்கம்மா, எனக்கு இது கண்டிப்பா ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாய் வந்து மனமோ வந்து பிள்ளைக்கு ஒரு சாபம் விட்டுறாங்க சார். அந்த சாபம் விட்ட மாதிரி அந்த பையன் இறந்தான் சார். இது வந்து ஒரு பெரிய அதிர்ச்சிங்க சார். அவங்களே சொல்றாங்க, எனக்கு தெரியும் நான் வந்து சாபம் விட்டேன், நான் எப்படி சொன்னோனோ அதே மாதிரி பையன் செத்தான்னா இதுதான் பர்த்துங்க சார். அப்பா அம்மா தான் பெற்றோர்கள் கர்மா, பெற்றோர்கள் தான் பிள்ளைங்களுக்கு கர்மா. இப்போ வந்து இந்த சமூகம் இப்போ வரைக்கும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குங்க சார். அதனால நான் சொல்றது என்னன்னா, தாய் தந்தையிட்ட மட்டும் சாபம் வாங்கிடாதீங்க. அப்பா அம்மா எவ்வளவு மோசமா இருந்தாலும், எவ்வளவு கொடியவர்களா இருந்தாலும், நீங்க இந்த காணொலி பாக்குறவங்க இது வரைக்கும் அப்பா அம்மா திட்டிகிட்டே இருந்தவங்க, என் அப்பா எதுவும் செய்யல, அம்மா எதுவும் செய்யல, என் அம்மாலாம் எனக்கே வந்து ரொம்ப எதிரியாரு அப்படின்னு நினைச்சவங்க கூட நியூட்ரலான மனநிலைக்கு ஆகி மனநிலைக்கு மாறி மறந்துருங்க, அவங்கள மன்னிச்சிருங்க. இதுக்கப்புறம் எந்த சாபமும் வாங்காதீங்க. நிச்சயமா பெரிய அளவுக்கு வேலை செய்யுங்க சார். நிச்சயமா சார். மிச்ச பொண்ணுங்க மாதிரி தன்சிகா இல்ல சார். தன்சிகாவுக்கு வந்து ஆபரேஷன் கொஞ்சம் கிரிட்டிக்கல்ல இந்த படம்லாம் வரைஞ்சிருந்தாங்க, நான் பார்த்தேன். ஆமாங்க சார், ஆமாங்க சார். இது ஸ்டார்டிங்ல நான் சாதாரணமா முடிய வேண்டிய விஷயம் நினைச்சேங்க சார். வேல்விழின்ற குழந்தைக்கு நம்ம கொடுக்குறப்போ எது டஃபா இருக்குன்னு நினைச்சோமோ அது சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. ஆனா இதுல என் சைடோ இல்ல உங்க சைடோ இல்ல கடைசி இயற்கை இந்த குழந்தைக்கு இன்னில இருந்தா காது கேட்கணும்னு ஒரு நிர்ணயம் வச்சிருக்கேன் சார், ஒரு டேட்டு. அப்பதான் சார் செய்ய முடியுதுங்க சார். அதே மாதிரி தெய்வ குழந்தைக்கு ஹெல்ப் பண்றோம்னு சொன்னவங்களை வந்து நான் மேக்ஸிமம் 90% வந்து அம்மா நீங்களே நேரடியாக போய் பண்ணி, ஏன்னா யார் கர்மாவும் தலையெடுத்து நம்ம மாத்தி வாங்கக்கூடாதுங்க சார். நான் வந்து சோசியல் மீடியால வந்து ஒரு போஸ்ட் போட்டேங்க சார். அதுக்கு வந்து நிறைய பேர் ஆதரவு சொன்னா அதெல்லாம் ரொம்ப பெருசா சொன்னாங்க. என்னன்னா, நான் வந்து என்னோட முருகர் ஆராய்ச்சி பணி வந்து முருகர் சம்மந்தப்பட்ட மட்டும்தான், உலகம் ஃபுல்லா பயணிக்க போறேன். இதற்கு நடுவுல வந்து நான் வந்து இந்த கொலாபரேஷன் சம்மந்தமாவோ இல்லை வந்து மார்க்கெட்டிங் சம்மந்தமோ ஏதோ பொருள் விற்பனைக்கோ எதுக்கே நான் வந்து எந்த விஷயம் கலந்துக்க மாட்டேன். இது வரைக்கும் என்னை தொடர்பு கொண்டவங்க, இதுக்கப்புறம் கூட தொடர்பு கொண்டவங்களுக்கு இது நான் வேண்டுகோளா வைக்கிறேன்னு சொன்னாங்க சார். அது காரணம் என்னங்க சார், நீங்க எப்போ பக்தி சார்ந்த விஷயத்த வந்து ஒரு பிசினஸா பார்த்தா ஒரு கர்மம் நீங்க 100% வாங்கி தான் சார் ஆகுங்க. யாரா இருந்தாலும் சரி சார். பெங்களூர் நிகழ்ச்சியில வந்து கட்டணம் வாங்குறேன் நான் கூப்பிட்டு சொன்னேன், ஐயா இந்த கட்டணம் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு உண்மை சொல்லிடுறேன், தப்புன்னு நான் சொல்ல. கண்டிப்பா நிகழ்ச்சி நடத்தினா பொருளாதாரம் வேணும், ஒரு இது வேணும். ஆனா நான் வந்து அதுக்கு உடன்பட்ட கிடையாது, நீங்க அப்படி வாங்கினா வரமாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க அதை ரத்து பண்ணாங்க. சிங்கப்பூர்ல இதுதானே சொல்லி கன்சல்ட். ஆமாங்க சார். இதுல என்ன ஒரு பெரிய விஷயம் சார், அங்க 100 பேர் வராங்களா சார், ஒரு 10 பேரோட தலையெழுத்து ரொம்ப மோசமா இருக்கும் சார். அந்த 10 பேரோட தலையெழுத்து அவன் இத்தனை நாள் துன்பம் அனுபவிக்கணும்னு இருக்கிறப்போ ஏதோ ஒரு வகையில நீங்க அவங்க கிட்ட காசு வாங்குறீங்களா, நீங்க வாங்குறன்றப்போ அது கண்டிப்பா சார் பணம் மூலியமா தான் சார் கர்மா டிரான்ஸ்ஃபர் ஆகும். 100% சார். யாரோ ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாரு, உங்க ஃப்ரெண்டா இல்ல நீங்க சொன்னதான்னு தெரியல, சும்மாவே போய் ரோட்ல ஒரு 500 ரூபாய் போட்டு போயிடு அப்படின்னாரு. அந்த 500 ரூபாய் போட்டு போனோட வாழ்க்கை எவ்வளவு பெருசா மாறிச்சு தெரியுமா சார். அந்த 500 ரூபாய் கிடைச்ச வாழ்க்கையும் கண்டிப்பா மாறி இருக்கும். அது ஏன் சொன்னார்னா, நீங்க பணத்தை தொலைக்கிறப்பயும் வாழ்க்கையில எல்லா கர்மம் போதுன்னு நினைச்சீங்க. நான் வந்து கர்ம ஆராய்ச்சியில கண்ட மிகப்பெரிய உண்மை சார். ரொம்ப ரொம்ப புண்ணியம் பண்ணவங்க, ரொம்ப ரொம்ப வந்து இயற்கை கருணையோட இருக்கிறவங்க யாருன்னா அந்த பணப்பிரச்சனை இருக்கும் மட்டும்தான். பணப்பிரச்சனையோட போச்சுன்னு நினைச்சுக்கோங்க. பாடியில இருக்க எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் மோசமாகி ஒரு சின்ன கிட்னி ஃபெயிலியர் ஆகியோ இல்லை ஒரு பேனிக் அட்டாக்கோ இல்லை ஒரு பக்கவாதம் வந்து ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கும் போது தான் தெரியும் நம்மளை சுற்றி இந்த பிரச்சனைனா ஒரு பிரச்சனையே கிடையாது. இவனுக்கு இவ்வளோ பணம் தரணுமே, இப்படி தரணுமே, அப்படி இருந்துச்சு, காலையில் இருந்த கடங்காரம் வந்தேன்னு அந்த பிரச்சனை ஒரு பிரச்சனையே தெரியாது சார். பெருசாக ஹாஸ்பிட்டலில் சுற்றி அந்த ஐசியூவில் ஒரு சவுண்ட் வரும் பாருங்க, அந்த சவுண்ட் கேட்குறப்ப தான் மொத்த உலகம் இருண்டு போய் நம்ம முன்னாடி இருக்கும். அதனால இந்த பணப்பிரச்சனையோட போச்சுன்னு நினைச்சிங்க. ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு வேதனை என்னன்னா 3 பிரச்சனையுமே இருக்கு சார். ஒரு சில பேருக்குலாம் மனவேதனை, பண வேதனை, நோய் வேதனை.
இந்த 3 வேதனையில இருக்கிறவங்களோட மொத்த ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர்லாம் அவரே ஒத்துக்கிட்டாரு. சார் எங்க தாத்தா பண்ணாத பாவம் கிடையாது, எங்க அப்பாவும் பண்ணாத பாவம் கிடையாது, எனக்கு தெரியுது சார், நான் இதனால தான் அனுபவிக்கிறேன்ட்டு. நான் கஷ்டப்படுறது எங்க அப்பாவே பார்க்குறாரு சார், நான் மனசார ஏத்துக்கிறேன்னாரு. ஏன்னா அவரே சொல்றாரு அந்த அளவுக்கு பாவம் பண்ணியிருக்காங்க, அந்த அளவுக்கு வந்து மோசமான இருந்திருக்காங்கன்ட்டு. ஆனா ஒரு சில பேர் உணர மாட்டாங்க சார். நீங்க அவங்கள மாத்திரம் நீங்க போய் பாருங்களேன். நான் வந்து ஒரு நேர்காணல் சொல்லேன் சார், விருப்பம் இல்லாதவங்களை கோயிலுக்கு கூட்டு போவீங்க, வரமாட்டேன்னு சொன்னா கோயிலுக்கு கூட்டு போவீங்க, வற்புறுத்தி கூட்டு போனீங்கன்னா அதோட எதிர்வினை 100% 24 மணி நேரத்துல உங்களுக்கு தெரியும். நண்பர்களை கூட ஒன்னா கோயிலுக்கு போகாதீங்க நீங்க. அதுவும் ஒரு இன்னொரு விஷயமும் இருக்கு சார், குடும்பத்துல இருக்காங்கல்ல, இப்போ ஒரு குடும்பத்துல போறோம் அப்படின்னா அத்தை மாமா சித்தி இவங்க எல்லாம் கூட்ட குலதெய்வம் கோயிலுக்கு போற பிரச்சனை வரல சார், வேற ஏதோ கோயிலுக்கு போறப்ப கரெக்டா பிரச்சனை வந்துரு. அதுலயும் அறுபடை போனீங்கன்னா முருகன் உங்களை கூப்பிடுறாரா, உங்களுக்கு இப்போ உத்தரவு வந்துச்சா கிளம்பி போயிட்டு வாங்க, நான் அறுபடைக்கு போறேன் வாவான்னு சொல்லி எல்லாரும் இழுத்துலாம் போகாதீங்க. அவனுக்கு எப்போ இறைவன் ஆட்கொள்ளுன்னு நினைக்கிறார் அப்பதான் நடக்குங்க சார். இது வந்து நான் கண்ட ஒரு பெரிய உண்மைங்க சார். அறுபடை கூட சரி, நீங்க எல்லாரும் இப்போ தம்பட்டம் அடிச்சுலாம் போகாதீங்க, சைலண்டா போயிட்டு சைலண்டா வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு ஸ்டேட்டஸ் வைங்க. நான் எப்பயாவது இந்த டூர் போறவங்கன்னா சொல்லுங்க, நீங்க போகும்போதே பதிவு போடாதீங்க, போயிட்டு அங்க போயிட்டு அங்க இருக்கேன் இங்க இருக்கேன்னு சொல்லி போஸ்ட் போடாதீங்க. அதே சமயத்துல இப்போ சமீபமா அந்த பிரெக்னன்சியை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விழாவா கொண்டாடுறாங்க. அது வந்து எத்தனை பேர் தெரியுமாங்க சார், குழந்தை இல்லாதவங்க 8 வருஷம் குழந்தை இல்லாத 6 வருஷம் குழந்தை இல்லாதவங்க ஒரு ஏக்கமா வரும் சார். அந்த ஏக்கம் அப்படியே அந்த கண் பார்வை மூலயமாவே அந்த யார் சம்மந்தப்பட்டவங்களுக்கு போகும் சார். அது கண்டிப்பா ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் சார். தயவுசெய்து அந்த மாதிரிலாம் போட வேண்டாம்ன்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். நிச்சயமா சார், நீங்க சொன்ன இத்தனை விஷயத்தையும் ஆனந்தான் இப்போ ஒரு படம் வந்திருக்கு சார், ஹாட்ஸ்டார்ல இருக்கு, சுரேஷ் கிருஷ்ணா எடுத்தது, பா விஜய் தான் டைலாக் ரைட் பண்ணியிருக்காரு. அதுல அந்த சுஹாசினி மேடம் போர்ஷன் வரும் சார், கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் வரும். அப்படியே எக்ஸாக்டா நீங்க சொன்னது அதுல இருக்கும். மிச்ச போர்ஷன்ஸ் விட்டுருங்க, இந்த ஒரு போர்ஷன்ல எவ்வளவோ விஷயங்கள். இதுல இன்னொரு சந்தேகம் சார், இப்ப அந்த நாய் அடிபட்டு அவர் அந்த ஹீரோ கருணையோட தூக்கலன்னு வருதுல, அப்போ சில பேர் மனசுல என்ன கேள்வி வரணும், அப்போ கோழி சாவதே ஆடு சாவதே மாடு சாவதேன்னுலாம் சொல்லுவாங்க. அந்த ஆடு மாடு நம்ம சாவடிக்கல, அவங்க சாவடிக்கிறாங்க. அந்த உணவுன்றது வந்து மஸ்ட் சார். இப்ப நம்ம நாயை வந்து தெய்வமா வணங்குறோமாங்க சார், காலபைரவர் வந்து வணங்குறோங்க சார். ஆனா நாகாலாந்துலயும் மத்த ஊர்லயும் நாயை சாப்பிடுறாங்க சார். இதெல்லாம் பாவமா இல்லையான்ற இயற்கை எடுத்துக்கோம். ஆனா நம்ம நேரடியா ஒரு விஷயத்த பாதிப்பு ஏற்படுத்துறோம் அப்படின்றப்போ கொஞ்சம் கருணையா மாறிடுங்க. நீங்க வண்டி எடுத்துட்டு வந்து போயிட்டு இருக்கீங்க, டக்குன்னு உங்க ஏதோ ஒரு வயசானவங்களை இடிச்சிடுறீங்க, இல்ல ஒரு குழந்தை இடிச்சிருங்கன்னா ஒரு செகண்ட் வண்டியை விட்டுட்டு அவங்களை என்னன்னு கேட்டு போங்க, என்னமாச்சு என்ன ஆயிடுச்சு ஹாஸ்பிட்டலுக்கு வேண்டாம். ஆனா எதுவுமே கண்டுக்காம போனீங்க அப்படின்னா உங்க ஃபேமிலியில நீங்களே அது திரும்ப பிள்ளையா பிறந்தோ இல்ல மகனா பிறந்தோ ஏதோ ஒரு வம்சத்துல பிறந்து நீங்க அதை அனுபவிப்பீங்க. இது இயற்கை பெரிய ரகசியங்க சார். நான் ஒரு தனியா ஒரு சேனல்ல ஒரு நேர்காணல் கொடுத்தேங்க சார், நிறைய விஷயங்களை அதை பதிவு பண்ணேங்க சார். அதுல மகாராஷ்டிரா சார்ந்து சப்தகணிகள் ஒரு விஷயத்த பதிவு பண்ணி போட்டோட பதிவு பண்ண சார். கடைசியில் அந்த வீடியோ வரவே இல்லை. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு டெலிட் ஆயிடுச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தெரிஞ்சு ரைட்டு, நம்ம எந்த விஷயத்த சொல்லணுமோ அந்த விஷயத்த பதிவு செய்யணும். சிறுவாபுரி சம்மந்தப்பட்டு எல்லா ரகசியங்களையும் வந்து சொல்லக்கூடாது, இயற்கை என்னைக்கு அனுமதிக்குதோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு விஷயங்களை ஃபில்டர் பண்ணி சொன்னேன். இப்போ இந்த நேர்காணல் கூட உண்மையிலே நடத்துறது வந்து இயற்கை தாங்க சார். நிச்சயமா இயற்கை அனுமதிச்சா மட்டும் தான் எந்த விஷயத்த சொல்ல முடியும். அந்த விஷயத்த மட்டும் தான் எழுதி எடுத்துட்டு வந்தேன். நிச்சயமா சார், நீங்க வந்து அந்த படம் நேரம் கிடைச்சா பாருங்க, ஆனந்த படத்தை பாருங்க. நிச்சயமா பாக்குறேன். அதுல அந்த போர்ஷன் வந்து சார் சரண்டர் அப்படின்னு சொல்றோம்ல சார், கடவுள்கிட்ட சரண்டர் ஆகிறோம்னு சொல்றோம்ல, அந்த விஷயத்த சூப்பரா சொல்லியிருப்பாங்க சார். அது எங்கன்னா உறவு முறையில தான் என்னால வர முடியாதுன்னு இருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரு துன்பம்ன்ற கவலை இல்லை, மகனை வச்சு அடிச்சிட்டே நீ எப்படிமா. ஆமாங்க சார், இந்த 45 கூட அந்த அம்மா சொல்லுங்க சார், என் பையனை முருகன் வருவான் காப்பாத்த வருவான் பாருன்னு சொல்லி ஒரு மஞ்சள் துணியில காசை முடிச்சு வச்சு, அது ரொம்ப கூஸ் பம்ஸா இருக்கும் சார் அந்த சீனே. இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு வந்துடுறேன் சார், உதவி செய்றீங்க அப்படின்னாலே நீங்க எப்போ தடங்கல்கள் அதிகமா வருதோ அப்பயே இயற்கை வந்து உங்க வாழ்க்கையை மாத்த போதுன்னு அர்த்தம் சார். எனக்கு ஒரு பெரிய மன வருத்தம் ஒண்ணு இருக்குங்க சார். என்னன்னா ஒவ்வொரு வாட்டி தெய்வ குழந்தைகளுக்கு வந்து நம்ம இந்த யாசகம் கேட்கறத இறைவன் கொடுத்த உத்தரவு தாங்க சார். ஆனால் ஒரு சில பேர் செஞ்சவங்க கிட்ட போய் நான் தயங்கி கேட்பேன். அப்படி தயங்கி நிக்கிறப்பதான் நீங்க திடீர்னு திரும்ப வந்து யாசகம் வாங்கணும்னு சொல்லி எனக்கு சொல்றீங்க. வள்ளியூர்ல போய் நான் யாசகம் வாங்குறேன் சார். அது கூட பழனியில எனக்கு வாசகம் வாங்குற ஒரு உத்தரவு தான். அன்னைக்கு காலையில எனக்கு தியானம் பண்ணும் போது வள்ளியூர்ல வந்து யாசகம் வாங்கணும்னு வருது. அங்க போனதுக்கு அப்புறம் ஏன்டா அப்படின்னு பார்த்தா அந்த கோவிலே யாசகம் வாங்கி தான் உருவாகிறார் பரதேசி சுவாமிகள்னு சொல்லி. அவர் யாசகம் வாங்கி தான் அவர் காக பூஜை விஸ்வாமித்திரர் அந்த வரிசையில வராருங்க சார். அவருடைய ஹிஸ்டரிலாம் சொன்னாங்க, பெரிய மிராக்கலா இருந்துச்சு. கோயில் வாசல உட்காந்துக்கிட்டு தொட எரியுது, நெருப்பு எரியுது பார் வேஷ்டியில் அப்படின்னு சொன்னா உள்ள முருகருக்கு நெருப்பு பட்டு வேஷ்டியில எரிஞ்சிருக்கு. ஒன்னு ஐயரை போய் அணைச்சார். அப்பேற்பட்ட பயங்கரமான அற்புதம்லாம் அவர் சொல்லியிருக்காரு. அப்பேற்பட்ட மகான். ஸோ இந்த யாசகம் இந்த உதவி நீங்க எப்போ செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க, அதனாலதான் நீங்க மடிப்பிச்சை எடுக்கிறேன்னு நினைச்சிட்டு வேண்டுங்க சார், அது நிறைவேறிடும். ஆனா மடிப்பிச்சை எடுக்க போகும்போது எவ்வளவு தடைகள் வரும். இந்த காணொலி பாக்குற நீங்க கண்டிப்பா ஷார்ட்ஸாவோ ரீல்ஸாவோ போடுவீங்க. மடிப்பிச்சை நான் எடுக்கிறேன், எனக்கு இந்த விஷயம் கிடைச்சிடணும், எனக்கு இது நடந்துடணும், என் பையன் குணமாகணும், எனக்கு இது வேலை கிடைக்கணும், எனக்கு பொருள் கிடைக்கணும், சொத்து கிடைக்கணும்னா நீங்க வேண்டிங்க மடிப்பிச்சை எடுக்கிறேன்ட்டு கண்டிப்பா நிறைவேறிடும். ஆனால் மடிப்பிச்சை எடுக்க போற முதல் நாள் நீங்க எப்ப திட்டமிட்டீங்களோ அப்பத்திலிருந்து நீங்க போயிட்டு வரைக்கும் படாத பாடு பண்ணுங்க சார்.
ம். அது இயற்கை உங்களை வந்து மிகப்பெரிய அளவுக்கு சோதனைக்குள்ளாக்கி தான் எடுக்க வைக்கும் சார். ம். இதை நிறைய பேர் உணர்ந்திருப்பாங்க. கமெண்ட்ஸ்லயும் கண்டிப்பா சொல்லுங்க. நிச்சயமா சார். சார் வாழ்க்கையில தொடர்ந்து தோல்வி வந்துட்டே இருக்கு சார். ஒரு முருக பக்தர்னு வச்சுங்க. இல்ல வாழ்க்கையில ஒரு எட்ஜுக்கு போயிட்டாங்க. இனிமேல் எனக்கு ஒண்ணுமே இல்லை காப்பாத்துறதுக்கு. முருகா என்னை காப்பாத்து அப்படிங்கிற எட்ஜுக்கு போயிட்டாங்கன்னா முருக சக்தி எப்படி சார் உங்களை காப்பாற்றும்? இல்லை முருகர்கிட்ட அவங்க எப்படி வரம் கேட்கணும்? சார் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, முருக பக்தர்களா இருக்கிறது மட்டும் உங்களுக்கு அதிர்ஷ்டம், அற்புதம் நடந்துடும் அப்படின்னு கிடையாது சார். ம்.